தேவனுன் அடைக்கலமே அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. நாதி தேவனுன் அடைக்கலமே அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவனும் புயங்களுன் ஆதாரமே. நாதி தேவனுன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவன் நாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும். எல்லாரும் சொல்லுவோம் விசுவாசத்தோடு, மரண பரியந்தம் நீரனை நடத்துகிற தேவன். நாதி தேவனுன் அடைக்கலமே அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. நாதி தேவனுன் ஆதாரமே. கனக பாதை ஆதிரோடில் தூய தேவ ஒளியே. கனக பாதை ஆதிரோடில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளக்காட்டுகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவனுன் அடைக்கலமே அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. நாதி ஆதாரமே. கிருபை கொண்டு மனதிருக்கும் தூய தேவ அன்பே. கிருபை கொண்டு மனதிருக்கும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கத்தை காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவனுன் அடைக்கலமே அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. நாதி தேவனுன் அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கும் நம்முடைய சபைக்கும் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமாக நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்
12ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்று பெயர் வைத்தார். ஆமென். இதுவரைக்கும் நம்ம இந்த எபினேசரை குறித்து அநேக காரியங்களை குறித்து பார்த்துருப்போம். இம்மட்டும் உதவி செய்த தேவனை குறித்து நாம் பார்த்துருப்போம். அதில் ஒரு சில காரியங்களை நாம் எப்படியெல்லாம் ஆண்டவர் இந்த இடத்துல உதவி செய்தார், இந்த இடத்துல உதவி செய்தார், அநேக இடங்களில் உதவி செய்ததை குறித்து தான் நான் எடுக்கணும்னு நான் பிரயாசப்பட்டேன். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் எப்படியாக உதவி செய்தார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்பதை குறித்து மாத்திரம் நான் பார்த்து இந்த ஆராதனை நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிங்க. முதலாவதாக சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். பாருங்க, பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு. ஏனென்றால் அன்றைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தும்படி பெலிஸ்தர்கள் வருகிறார்கள். அப்போ இவங்களுக்கு பெரிய ஒரு அனுபவம் இல்லாதனாலே அவர்களை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டு இங்க பார்த்து சொல்றாங்க, ஐயா சாமுவேலே, எங்களுக்காக நீங்க என்ன பண்ணிக்கங்க, என்ன பண்ணுங்க, நாங்க ஜெபம் பண்ண மாட்டோம், ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்காக ஓயாம வேண்டிக் கொள்ளுங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையோ? பாஸ்டர் ஏன்பா சர்ச்சுக்கு வரல? பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுங்க, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்துடுறேன். என்னது வரலன்னா என்னது? பாஸ்டர் நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணல, அதனால நான் என்ன பண்ணல, சர்ச்சுக்கு வரல. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணணும்? நீங்கள் ஓயாமல் ஜெபம் பண்ணுங்க, ஓயாமல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொள்ளலாம், கர்த்தர் நிச்சயமாக செய்வார், செய்யாமல் போக மாட்டார். ஆனால் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, வாசிங்க. இப்போ அந்த 4ஆம் வசனத்துக்கு வாங்கல. 4ஆம் வசனம் வாசி. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோதத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா. எதை விட்டுட்டு? பாகாலையும் அஸ்தரோத்தையும். இந்த பாகாலை குறித்து சில காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பாகாலுக்கு பற்றி நிறைய காரியம் நம்ம வேதத்தில் வாசிச்சிருப்போம். இந்த பாகால் அப்படின்னா இந்த இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயத்துக்கு பயன்படுகிற கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை. உடனே ஓ அப்படியா அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். விவசாயத்துக்கு, இந்த விவசாயத்தில் இது பார்த்திங்கன்னா நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. விவசாயம் அப்படிங்கிறது தெரியாது அவங்களுக்கு. தேவை ஆடு மேய்ப்பாங்க, அப்புறம் நடந்து வருவாங்க, ஏதாவது குறை சொல்லுவாங்க, அப்புறம் மோசைக்கு விரோதமாக பேசுவாங்க, அப்புறம் ஏதாவது என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பிரச்சனைனா கல் எடுத்துருவாங்க. என்னது புரியலையா உங்களுக்கு? சரி, அப்படி தான் என்ன பண்ணாங்க இவங்க இருந்தாங்க, அந்த சூழ்நிலை தான் இவங்க இருந்தாங்க, அப்படி தான் பழக்கப்பட்டாங்க. ஆனால் புதுசாக ஒரு இடம், அது எங்கள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே முன் அனுபவம் இல்லாத அந்த விவசாயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, விவசாயம் பண்றாங்க. வாசிங்களா அந்த வசனத்தை. தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்தின் பலனை அந்த வருஷத்திலே புசித்தார்கள். நல்லா கவனிங்க, இதுக்கான அனுபவம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் கானானியரிடத்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கற்றுக்கொண்டார்கள். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அப்ப கற்றுக்கொள்ளும் பொழுது அதோட கற்றுக்கொள்ளாம அதற்கு உறுதுணையா இருக்குன்னு சொல்லி அவங்க நம்பிக்கையா இருந்த, கானானிய நம்பிக்கையா இருந்த அந்த பாகாலுடைய வழிபாடுகளையும் கற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரம் இல்ல, இந்த பாகாலுடைய தன்மை என்னன்னா, பொய் தீர்க்கதரிசனம் சொல்றது, பாகாலுடைய தன்மை தீக்கடக்க பண்ணுகிறது. அது மாத்திரம் இல்ல, நரபலி கேட்பது, இதுதான் பாகாலுடைய தன்மைகள். இன்னைக்கு வெவ்வேறான விதங்களில் நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்ட பாகாலின் விக்கிரகத்தினுடைய கிரியைகள் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாகால்களை, அந்த வல்லமைகளை மேற்கொள்ளத்தக்கதான எலியாவின் வல்லமைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டு, அடுத்து என்ன ஒரு விக்கிரகம்? அஸ்தரோத். இந்த அஸ்தரோத்துடைய வல்லமை பார்த்தீங்கன்னா வானராக்கினி, மழை, இயற்கை. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்களாமா, சூரியன், மலை, இயற்கையை பார்த்து வணங்குவாங்க. அதுக்கு ஒரு பேரை வச்சு அஸ்தரோத் இது பண்ணுவாங்க, பாகாலுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ரெண்டுக்கும் இது பாருங்க, இந்த அஸ்தரோத் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் இருக்குதோ சின்ன சின்ன பொம்மையாக வச்சுருப்பாங்க. எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் செல்வம் பயங்கரமாக இருக்கும், ஆசீர்வாதம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் லாபானுடைய வீட்டில் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த அஸ்தரோத் விக்கிரகங்கள், குட்டி குட்டி பொம்மைகள்.
அதைத்தான் யார் எடுத்துட்டு போறா? ராகேல் எடுத்துட்டு போறா. இந்த லாபான் ஓடி போய் பார்த்து பிடிக்க போறது எது தெரியுமா? யாக்கோபு சொல்றான், எப்பா பரவாயில்ல, நீ வேணா போனா போய்க்கோ, ஆனா ஏன் என்னுடைய தெய்வங்களை எதுக்கு பாட்டு வந்த? ஏன்னா அவங்களுக்குள்ள நம்பிக்கை என்னன்னா, அந்த விக்கிரகங்கள் தான் நம்மளை ஆசீர்வதிக்குது அப்படின்னு சொல்லி நம்பி இருந்தான். இந்த பொருள் நம்மகிட்ட இருந்துச்சா? அது சொல்ல போனா அது ஏதாவது யார்கிட்டயாவது திருடிட்டு வந்தாதான் அதுக்கு வெள்ளம் அதிகமாமா. அப்படிதான் என்ன பண்ணாலாமா, ராகேல் திருடிட்டு போனா. அல்லேலூயா. அப்ப திருடிட்டு போய் வச்சுட்டு இருக்கிறா. அங்கிருந்து என்ன பண்ணா, லாபான் பார்த்துட்டு காணான்னு போயிட்டான். எல்லாம் பணத்தை கூட விட்டுருவாங்க, ஆனா அந்த விக்கிரகத்தை விட்டுற மாட்டாங்க. அவ்வளோ கேர்ஃபுல்லா பார்த்து அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. சரி, சோத்திரம், கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இது ரெண்டு விக்கிரகத்துக்கும் உள்ள காமனான விஷயம் என்ன தெரியுமா? விபச்சார வேசித்தனம். அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவங்களுக்கு அந்த விபச்சார வேசித்தனம் ஈஸியாக அந்த என்ன தாட் வந்துடும். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்கிற காரியம் என்னென்னா, இவைகளை விட்டு விலகணும். உடனே விக்கிரகம்னா சில அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இந்த காரியங்களை விட்டு விலகணும். அல்லேலூயா. ஆண்டவர் விட்டு பிரிக்கிற காரியங்களை விட்டு விலகணும். அவைகளை விளக்கும் பொழுது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவைகளை விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்படிதானே போட்டிருக்குது. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்படி ஆராதனை செய்யுங்கள். 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள். இது பெரிய விஷயம். எல்லாரும் ஒரு இடத்துக்கு ஒருமனப்பட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம். விசுவாசிகளை 10 பேர், சரி இது இப்போ மே மாதம் உங்களால் பார்த்தா பாவமாக இருக்குது, டூருக்கு போகலான்னு சொன்னால் 10 பேர் எங்கே சொல்லுவீங்க? 10 பேர் கொடைக்கானல் சொல்லுவீங்க, 10 பேர் ஊட்டி சொல்லுவீங்க, 10 பேர் மூணாறு போகலாம்பீங்க, 10 பேர் எங்கேயும் போக வேண்டாம் பாஸ்டர், இங்கேயே உட்காரலாம், நாங்களும் போகக்கூடாது நீங்களும் போகக்கூடாது, இதுக்கு தேவையில்லாத 10 பேர். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? ஒரு மனம் இல்லை. இன்னைக்கு ஒரு சபையில் ஒரு காரியம் அப்படின்னா, ஒரு ஜெபம் அப்படின்னா ஒரு மனமாக வர்றது கிடையாது, ஒரு மனமாக கூடுறது கிடையாது. அல்லேலூயா. எங்க ஒரு மனமாக கூடுறாங்களோ அங்க விடுதலை உண்டு. எங்க ஒருமனப்படுறாங்களோ அங்க தேவ ஆவியானவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. பேதுரு எழுப்பி சொல்றாரு, ஐயா இவங்க மதுபானத்தினால் நிறைந்தவர்களாய் அல்ல, அந்த வெறியினால இன்ன வரைக்கும் அவங்க பேசல, சத்தமா பேசல, இவங்க தேவனுடைய ஆவியினால பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நேற்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் இவர்கள் தொடர்ந்து அபிஷேகத்தை நிறந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதோட வெளிப்பாடு, அதோட முடிவு என்ன தெரியுமா? அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, இன்னும் கணக்கில் அடங்காத திரளான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது, ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? முதல் வசனம், ஒருமனப்பட்டு ஓரிடத்து கூடி வந்தார்கள். ஆமென். இன்னைக்கு இங்கே ஒருமனம் இல்லை அப்படின்னா, சபைக்குள்ள ஒருமனம் இல்லைன்னா பரலோகத்தில் இருக்கு போக முடியாது. அங்கே இருக்குன்னு சொல்ல வரல, இல்லைன்னு சொல்ல வரல, போக முடியாது. ஒருமனம் இல்லாமல் போக முடியாது. இன்னைக்கு அத்தனை பேர் குறை, ஐயோ இன்னைக்கு இவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டோமா, ஐயோ இவங்களா, சும்மா எல்லாம் நடிப்பு, ஆராதிக்கிறது பாரு எல்லாம் நடிப்பு, வேஷம், எல்லாம் பாசமே கிடையாது. அல்லேலூயா. என்ன பார்க்குறீங்க? ஆராதனை செய்யுங்கன்னு சொல்கிறத காட்டிலும் ஆராதனை நடிங்க, பயங்கரமாக நடிப்பாங்க. கண்ணை மூடி 1.5 கண்ணை வரை பார்த்துக்குது, கையை தூக்குற மாதிரி கையை தூக்குறது, கையை தூக்கும் போது தான் ஜெயம். நான் ஒன்று சொல்கிறேன் பாரு, கையை தூக்கும் போது தான் ஜெயம். ஆமென். கையை தட்டும் போது தான். டாக்டர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீங்கள் கையை தட்டுனாவே போதும், உங்களுக்கு நோய் வராது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல கையை தட்டி ஆண்டவர் ஆராதிங்களே, நானும் சொல்கிறேன் உங்களுக்கு நோய் வராது. மருந்து மாத்திரை மெடிசன் தேவையில்லை, டாக்டர்கிட்ட போக வேண்டாம், ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துட்டு டாக்டர் எப்போ வருவார்னு கேட்டுட்டு உட்காந்துருக்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பலவீனங்கள்லாம் மாற்றுவார். சத்தமாக அல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன். எல்லா ஃபங்க்ஷன் நரம்பு எல்லாம் ஒர்க் ஆகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒன்று கூட வேண்டும், ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். இந்த கடைசி நாட்களில் தனி மனிதனை கொண்டெல்லாம் எழுப்புதல் கிடையாது, ஒரு மனமா. நம்ம பழைய காலத்தில் நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் அந்த என்னது அந்த இது படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், என்னது புறா போய் அப்படியே உட்காந்துச்சாமா, வேடன் வலையை வெளிச்சிருந்தா அதில் போய் உட்காந்துருச்சு, அதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? ஒன்று பறக்கும்போது சரியா பறக்காது, ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒன்றா பறக்கும்போது வலையோட போயிடுச்சு. அடடடா, 4 மாடு ஒன்றா திரிஞ்சிட்டு இருந்துச்சு. நரி போய் சொல்லிச்சாமா, ஒன்றா ஏன் இருக்கிறீங்க, அங்கே வெள்ளாமல் நிறையா இருக்குது, வாங்க அங்கே போய் சாப்பிட்லாம்.
தனித்தனியாக பிரித்து விட்டுச்சு. சிங்கமோ என்ன பண்ணுச்சாமா? அடிச்சு. ரெண்டு ஒன்று சேர்ந்துச்சு பாருங்க. சிங்கத்தினால என்ன பண்ண முடியல. அது காட்டுக்கு ராஜாவாகவே இருந்தாலும், நான் சொல்கிறேன், பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கமாக இருந்தாலும் ஒருமனப்பட்டா ஒன்று செய்ய முடியாது. இந்த பட்டணம், திருப்பூர்ல இருக்கிற ஊழியர்கள் ஒருமனப்பட்டா, திருப்பூர்ல இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டா, இந்த பட்டணத்தை நீ எளிதில சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். விளக்க வேண்டியதை விளக்கிட்டு ஒன்று கூடி கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது, வசனம் சொல்லப்பட்டு வாசிங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டான். வாசிங்க. இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எப்போ கூப்பிட்டாலும் சரிங்க, எப்போ ஜெபம் பண்ணாலும் சரிங்க, நமக்கு ரிப்ளை கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. பதில் தருகிற தேவன் உண்டு. ஒரு நாள் ஒரு பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தராத தேவன் அல்ல. எப்போது ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெபத்தை கேட்கிறவரே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நல்ல பெயர், ஜெபத்தை கேட்கிறவர். எப்பெல்லாம் அவரை கூப்பிட்டாலும் சரி. சங்கீத புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தாவீது சொல்றார், சத்தமிட்டு நான் கூப்பிட்டேன், பரிசுத்த பர்வதத்தில் இருந்து அவர் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். ஆமென். சங்கீத புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், தெரிஞ்ச வசனம் தான், சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சொல்றார், நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் வந்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை ஒரு நாள் தள்ளாத தேவனா இருக்கிறார். புறக்கணியாத தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் எந்த வண்ணமாய் வந்தாலோ அவர்களை ஏற்றுக்கொள்ள, அந்த வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். யாத்ராம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகி இருக்கும் பொழுது ஒடுக்கப்பட்டாங்க. எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகிறாங்க. வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த கஷ்டத்தின் நடுவில், அடிமைத்தனத்தின் நடுவில் அவர்கள் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாங்களாம்? தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். வசனம் வாசிங்க, 23ஆம் வசனம். இஸ்ரவேல் சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். பாருங்க, எகிப்தின் ராஜா மரித்தான். மோசேவை கொல்லணும்னு நினைச்ச ராஜா மரித்து போனான். அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சதுப்பா, இதோட பிரச்சனை முடிஞ்சது, ஜாலி அப்படின்னு நினைக்கல. அதற்கு பின்பாகவோ பயங்கரமான நெருக்கடி வந்தது, பயங்கரமான போராட்டம் வந்தது, பயங்கரமான பிரச்சனைகள் வந்தது. அப்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி அவர்கள் என்ன பண்ணாங்களாமா? கூப்பிட்டார்கள், முறையிட்டார்கள். வாசிங்க அந்த வசனத்தை. இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியிலே எட்டினது. ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்படி பண்றாங்களே, இப்படி செய்யறாங்களே, என்ன ஆண்டவரே பண்றது என்று புலம்புகிற முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில வந்து எட்டினது. இங்க இருக்கிற கலெக்டர் ஆபீஸ்க்கு போகாது நம்முடைய சத்தம், ஆனா பரலோகத்துக்கு போகும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? திருப்பூர் இந்த பில்டிங்கை தாண்டி போகாது நம்ம பேசுறது. ஆனா நம்ம முறையிடுகிற சத்தம், நம்ம கூப்பிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில எட்டினது. பாருங்க, அந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் வாசிங்க. பெருமூச்சை பாருங்க, சத்தத்தை முறையிடுதல எட்டுகிறது, பெருமூச்சை கேட்கிறாரு. உடன்படிக்கையை நினைவு கூறுகிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, அவர்களை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் ஒரு பொழுதும் நம்மை மறைக்கிற தேவன் அல்ல, நம்மை நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். நினைக்கலாம் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, இந்த நேரத்தில் என்னை கைவிட்டார். இல்ல, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை மறக்கிற தேவன் அல்ல, நம்மை நினைத்தருளுகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார், நம்ம மேல கண்ணோக்கமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். 1000 பேர் இருந்தாலும் 1,00,000 பேர் இருந்தாலும் நம்ம பிள்ளை அம்மா அப்படின்னு கூப்பிட்டா நமக்கு காது கேட்கறது போல ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். நம்ம மேல அவருடைய பார்வை எப்போதும் காணப்படுகிறது. அல்லேலூயா. என் பிள்ளை எதுக்கு அழுகுது? பசிக்கு அழுகுதா, யாரா கிளி வச்சிட்டாங்களா, எறும்பு கடிச்சிச்சா, எதா இருந்தாலும் சரி அவருக்கு தெரியும். ஆமென். முறையிடுகிற சத்தத்தை அவர் கேட்டார், பெருமூச்சை கேட்கிறார். சில பேர் அழுக முடியாது, அதனால பெருமூச்சு மாத்திரம் அப்படின்னு அழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பெருமூச்சை கூட கேட்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது,
மீனின் வயிற்றிலிருந்து என்ன சொல்றாரு தெரியுமா? 2ஆம் வசனம், 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அவர் மீனின் வயிற்றிலிருந்து கூப்பிடுகிறாராமா. யோனாவின் புஸ்தகம். மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நெருக்கத்தில் நான் கூப்பிடுறேன், கர்த்தர் எனக்கு உத்தரவு அருளினார். அது மாத்திரம் இல்ல, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. பாதாளத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன். பயங்கரமான விஷயம், அப்படிதானே? மீனின் வயிற்றில் இருக்கிறது சும்மா சாதாரண விஷயமா? மீன் எப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு? நிஜமாவா? இப்ப கேட்குற மீன் கிளீன் பண்றதுக்கு எப்படி இருக்கும்? நாங்க சத்தத்தையே காணோம். கஷ்டமா இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும், ஆனா அதை கிளீன் பண்றத வீடே நாரும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் வீடே மணக்கும். ஏன் தெரியுமா? அந்த வயிறு. ஐயோ ஸ்தோத்திரம். ஆண்டவர் யோனாவை எங்கே போட்டார் தெரியுமா? போ சாமி, நீ இங்கே இருந்தால் நீ என்ன பண்ண மாட்ட, நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், நீ கூப்பிட மாட்ட, என்ன வேணால் தூக்கி கடலில் போட்டுக்க நீ சொல்லுவ நீ. ஆனால் வயிற்றில் உட்காந்து தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன். சில நேரங்களில் உபத்திரவம் கொடுக்குற பாடத்தை போல வேறு எதுவுமே பாடம் கொடுக்காது. மீன் வயிற்றில் சும்மா அடகாக்கிற மாதிரிலாம் வைக்கல. மீன் சும்மாலாம் இல்லை. மீன் ஒரு பக்கத்தில் சும்மா அப்படியே உட்காண்டாலாம் இல்லை. அந்த மீன் லெஃப்ட் போயிருக்கும், ரைட்டு போயிருக்கிறோம், மேலே போயிருக்கும், கீழே போயிருக்கும். அவனுக்கு அந்த ரோலர் கோஸ்டா என்னது அது அது பார்த்துருக்கீங்களா? போயிருக்கீங்களா? அப்படி போய் அப்படி திரும்பி அப்படி வந்து ஐயோயோ ஆண்டவரே தயவு செய்து நீ விட்டுருங்க, நான் எப்படியாவது வெளியே வந்துடுறேன். நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே கேட்குறேன். அதெல்லாம் யோசிச்சு எப்படி இருந்திருப்பாரு. நமக்கு அப்படியே போகும்போதே இப்படி இருக்குது. கீழே போகும்போது இந்த கப்பல்லாம் அந்த இதுதான் இதெல்லாம் தூரியெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த கப்பலை இப்படி போய் நிறுத்திடுவாங்க. இங்கிருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். ஐயோ பிடிச்சிக்கூட. அந்த மாதிரி யோனா என்ன பண்ணியிருப்பாரு? மேலே ஏய் மீன் பேசாமையாவது இரு. அந்த மீன் சும்மா இருந்திருக்காது. போட்டு வாட்டி வடைச்சு கேப்பையா அப்படின்னு கேட்க தான் முடியாது. ஆனால் ஆண்டு வார்த்தை சத்தத்தை செவி கொடுப்பியா? கண்டிப்பாக கூப்பிட்டுறேன். கடல் பாசி வந்து கழுத்தில் சுற்றிக்கிச்சாமா. அல்லேலூயா. இதெல்லாம் யோசிச்சுக்கிற ஆண்டவர் என்று சொன்னார். ஒரே ஒரு காரியம், 3 நாளுக்கு இந்த மீன் சாப்பிடல, டைஜஷன் ஆகலை யோனா. என்னங்க? அல்லேலூயா. ஜீரணம் ஆகலைங்க. கல்ல சாப்பிட்டாலும் கரையிற வயசு யாராக இருந்தாலும் சரிதான். உள்ள ஆசிட், அவ்வளோ ஆசிட் இருக்குது. ஆனால் யோனா ஜீரணமாகலை. ஆண்டு ஜீரணமாக விடலை. ஏன்னா உன்னை கொண்டு இன்னும் சில திட்டங்கள் இருக்குது, இன்னும் சில காரியங்களை செய்ய வேண்டும்பா. உன்னை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை நான் வச்சிருக்கிறேன், நீ தான் செய்யணும். உன்னை கொண்டு தான்ப்பா நான் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. கூப்பிட்டாரு. ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். ஆமென். அடுத்து வாசிங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். பாருங்க அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்க. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. ஆமென். அல்லேலூயா. என்னங்க நிஜமாவா? அப்படிதான் நடந்திருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்தும் பொழுது என்ன நடந்திருக்கணும்? நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது, உனக்கு என்னப்பா வேணும் அது அப்படியே நடக்கும். ஆனா மாறா நடக்குது. என்ன நடக்குது? சர்வாங்க தகன பலியை செலுத்தும் பொழுது பெலிஸ்தியர்கள் சுற்றி என்ன பண்றாங்க? யுத்தம் பண்ண நெருங்கி வந்துட்டாங்க. கவனிக்கிறீங்களா? ஜோம் பண்ண பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது. அதனால தான் பாஸ்டர் நான் ஜோம் பண்ணுறதே கிடையாது. நான் ப்ரேயருக்கு வராது காரணம் தெரியுதா பாஸ்டர்? நான் சர்வாங்க தகன பலி செலுத்தாத காரணம் என்ன தெரியுமா? ஏன் நான் அவன் நெருங்கி வந்துடுவான், பிசாசு வந்துடுவா, ஆபத்து வந்துடும். அதனால அந்த பக்கமே நான் போறதில்லை. நீங்க எத்தனை ஜபம் வச்சாலும் சரி, எலியாவே கூட்டிட்டு வந்து வச்சாலும் சரி, சத்துருக்கள் வரும் பொழுது, ஐயா நீங்க ஜோம் பண்ணும் பொழுது சத்துரு வரும். சபை அப்படிதான் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்காரு. சபை பாதாளத்தில் வல்லமைகள் வரும், ஆனா மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அவங்க சுத்தி வந்தாங்க, நெருக்குனாங்க.
இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஜோம் பண்றாரு, சர்வாங்க தகனம் பண்ணி செலுத்துறாங்க, ஆனா நெருங்கி வராங்களே, உபத்திரம் கொடுக்குறாங்களே, கஷ்டம் கொடுக்குறாங்களே, என்ன பண்றது? பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 4:2. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது யார் வரா? ஏங்க, ஒரு காரியத்துக்காக ஒரு வீடு வாங்கணும் ஜோம் பண்றீங்க, ஒரு கார் வாங்கணும் ஜோம் பண்றீங்க, அல்லது பலவீனம் மாறணும் ஜோம் பண்றீங்க, போராட்டம் மாறணும் ஜோம் பண்றீங்க. அந்த 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 40 நாள் ஜெபம் முடிஞ்ச உடனே என்ன நினைப்பீங்க? அப்பாடா, இனிமேல் நினைச்ச காரியம் நடந்துரும், இனிமேல் பிரச்சனை இல்லை, இனிமேல் ஜெபம் கேட்கப்பட்டுரும் நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு மாறா யார் வந்து நிக்கிறா? சோதனை. அவனுக்கு பேரே என்னது? சோதனைக்காரன். சோதனை கொடுக்கறதுக்குனே வந்து ஒருத்தர் வந்து 40 நாள் பண்ண ஜபத்தை மாத்திரக்குனே யார் வரா? ஊர்ல இருந்து டிக்கெட் போட்டு, நம்மளே சில நேரம் டிக்கெட் போட்டு கொடுத்து வாப்பா வந்து இருந்துட்டு போப்பா. எதுக்கு? சோதனையை பார்த்து அனுப்பிச்சுட்டு போறதுக்கு. அவனுக்கு பேர் தான் சோதனைக்காரன். 40 நாள் ஜபம் முடிஞ்ச உடனே பதில் வந்திருக்கணும், தேவதூதர்கள் வந்திருக்கணும், பிதா வந்திருக்கணும். ஆனா யார் வரா? சோதனைக்கார வரா. ஐயா, அந்த சோதனையை ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த சோதனை ஜெயிச்சிட்டீங்கன்னா தேவதூதர்கள் வந்து என்ன பண்ணாங்களாமா? பணிவிடை செஞ்சாங்க. அந்த சோதனை ஜெயிக்கிற வரைக்கும் தான் நமக்கு. 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆதியாகமம் புத்தகம் சொல்லப்பட்டிருக்குது, பின்னும் ஆபிரகாமை ஆண்டவர் என்ன பண்ணாராமா? சோதித்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் சோதிச்சாரு. நீ இதுல பாஸ் ஆகணும்பா, நீ உன் பையனை கண்ணு எப்போ பார்த்தாலும் கொஞ்சிட்டே இருக்கிற, நீ உன் பிள்ளை என்ன பண்ற? கொஞ்சிட்டே இருக்கிற. அதனால தான் சொல்றாரு, உன் ஏகசுதன், 3ஆம் வசனம், உன் ஏகசுதன் ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணு? தகன பலியாக கையை வெட்டி, காலை வெட்டி, தலையை வெட்டி என்ன பண்ணு? பலி செலுத்து. எப்படி ஆண்டவரே? செலுத்துப்பா. நம்மளா இருந்தால் இயேசுவின் நாமத்தில் வெளியே போ பிசாசே அப்படி சொல்லியிருப்போம். யாரைய? அவரையே சொல்லியிருப்போம். கொடுத்தவர் எடுப்பாரா? கொடுத்தவர் கேட்பாரா? இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த மாதிரி பிசாசு வந்து பேசுது, இயேசுவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எப்போ நான் தான்ப்பா கேட்குறேன், நீங்களா கேட்பீங்க? நீங்களா கேட்க மாட்டீங்களே. ஆண்டு கேட்குறேன், கண்டிப்பாக கேட்பேன் நான். கிறிஸ்டியனாவே சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தியாகம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு. ஒரு காலத்தில் மிஷினரியாக வந்து ஊழியம் செஞ்சாங்க, புண்களை தொடச்சாங்க, சீல்களை பிதுக்கி மருந்து போட்டாங்க. இன்னைக்கு அப்புறம் பார்த்துட்டு போகிறோம். ஓ, என்ன ஆக்சிடென்ட்டா? ஓகே சரி. கூடுமான பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஆண்டவரே அவனை காப்பாற்றுங்க, அவர் தெரியாத போகிறேங்க, அவனு ஜோம் பண்ணிட்டு போகிறது. சரி விடுங்க. அவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் மாறிட்டாங்க. சோசியல் சர்வீஸ், கிறிஸ்டியன்ஸ்னாமே சோசியல் சர்வீஸ், கிறிஸ்டியன்ஸ்னாமே எஜுகேஷன், இதெல்லாம் மாறிடுச்சு இப்போ. அல்லேலூயா. அதை மீண்டும் மாற்றணும். சோதனை வரும், அந்த சோதனையை ஜெயிக்கணும். ஆமென். அந்த சோதனை ஜெயிச்சார் பாருங்க, அதுலேயும் ஒரு பேர் விஷயம், யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவேர். அல்லேலூயா. சோதனைக்காரர். அந்த 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவர் என்ன பண்ணாராமா? தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். சோதனை ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் என்னது? ப்ரமோஷன், அதுக்கப்புறம் ரிவார்டு. 9th பாஸ் ஆகிட்டா, 9th எக்ஸாமை பாஸ் ஆகிட்டா, அடுத்து என்னது? 10th. அப்போ சும்மாவா இருப்பாங்க? டே பப்ளிக் எக்ஸாம்டா, படிடா, இதுக்கு பேசாம 9th இருந்துக்கலாம்னு யோசிப்பான். அப்போ தான் இன்னும் பயங்கர ப்ரெஷர். ஓகே விடுங்க. வசனம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த நேரத்தில் நெருக்குகிற நேரத்தில் வசனம் என்ன பண்ணுதுங்க? அவர்கள் கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால், ஆமென், அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க எதிரிட்டு வருவாங்கப்பா, ஆனா உன்னை மேற்கொள்ள போவது கிடையாது. பிசாசு வருவா, ஆனா பிசாசுக்கு ஜெயம் அல்ல. பிசாசு உன்னை சோதிக்க வருவா, ஆனா சோதனையில எப்படி தெரியுமா ஆண்டவர் தப்பிச்சாரு? 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2:3 10 வசனம் வாசிச்சீங்கன்னா தெரியும். அந்த சோதனை 3 விதமான கேள்வி கேட்கிறா. 3 விதமான கேள்வியிலையும் ஆண்டவர் வசனத்தை ரிப்ளை பண்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, வசனத்தின் மூலமா நீங்க பதில் சொல்லும் பொழுது, வசனம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, வாயை திறந்தா என்ன வரணும்? வசனம் வரணும். வாயை திறந்த கெட்ட வார்த்தை அல்ல, வாயை திறந்த பொய் அல்ல. நீங்கள் வியாபாரம் செய்கிறவங்க பொய், பாஸ்டர் நானே செய்கிறது பிஸ்னஸ், இது எப்படி பாஸ்டர் பொய் பேசாமல் இருக்கிறது? நம்மகிட்டே கேட்குறாங்க. சரின்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு பொய் பேசக்கூடாது. அல்லேலூயா.
பாருங்க, அந்த அந்த 3 கேள்விக்கும் 3 விதமா ஆண்டவர் வசனத்தின் மூலமா பதில் சொல்றார். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் பாருங்க, வசனம் 119 அதிகாரம் 9 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. தெரிஞ்ச வசனம் தான். வாலிபன் தன் வழியே எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை தானே அப்படின்னு போட்டிருக்குது. வசனத்தின்படி இருக்கிறதுனால தான். வேற எந்த வகையிலும் காத்துக்கொள்ள முடியாது. எந்த வகையில வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் தான் சொல்றேன். பெரியவங்களுக்கு மாத்திரம் என்னவா? பெரியவங்களுக்கு தான். காலமான காலத்தில், வயசான காலத்தில் பிரச்சனை, இச்சை, தேவையில்லாத காரியம், எப்படி காத்துக்கொள்ள? வசனம் இருந்தால் காத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் பேசுவார் வசனத்தின் மூலமா. காரில் எழுதியிருக்கிற வசனத்தின் மூலமா பேசுவார். அல்லேலூயா. யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணுவாங்க, அந்த வார்த்தையின் மூலமா பேசுவார். யாரோ ஒருத்தங்க ஆராதனை பண்ணுவாங்க, அது மூலமா கர்த்தர் பேசுவார். வசனத்தின் மூலமா கர்த்தர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இடி முழக்கங்கள்னாலும் விட்டுற மாட்டாரு. ஒரு புதிய பெரிய ஒரு காரியம், இடி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? சில பேர் கண்ண மூடும், சொல்லல. சில பேர் என்ன பண்ணுவாங்க? பயம். ஏன்னா இடி வந்து என்ன பண்ணிடக்கூடாது? தலையிலேயே விழுந்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு தோத்துறோம். இடினால அவங்க எதை கண்டு பயப்படுவாங்கன்னு ஆண்டவர் தெரியுங்க. அல்லேலூயா. எதை கண்டு பயப்படுவாங்க? அவர்கள் பயந்து, வசனம் சொல்லுது, கலங்கடிச்சார் ஆண்டவர். பட்டு விழுந்தாங்க. முன்னாடியே அவங்க அவங்க அங்க அங்க விழுந்து எந்திரிச்சு போனாங்க. ஆமென். யாத்ரா புஸ்தகம் 14 அதிகாரம் 13 வசனம் சொல்ல தெரிஞ்ச வசனம் தான். ஆண்டவர் சொல்ற, அந்த மோசே சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீர்கள். அதே அதிகாரத்தில் 30 வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அடுத்த நாட்கள் அவர்கள் செத்தவர்களாய் கண்டார்களாமா. நான் யோசிச்சேன், காண மாட்டீங்கன்னு சொன்னாங்களே, இங்க கண்டார்கள்னு போட்டிருக்குது. எப்படி ஆண்டவரே? எகிப்தியர்னாவே அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. எகிப்தியர்னாவே அவங்க அடிமைத்தனம் பண்ணுகிறதா நினைச்சாங்க. எகிப்தியர்னாவே மிரட்டுறதா நினைச்சாங்க, அடிக்கிறதா நினைச்சாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் அல்ல, செத்த பிரேதங்களாய் கண்டார்கள். இனி என்றைக்கும் பார்க்க மாட்டீங்க இப்படிப்பட்ட எகிப்தியரை. எப்பவுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க பார்த்து பாருங்க, எகிப்து எழும்பவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த அந்த ஆட்களை எழுப்பவே முடியல. ஏன்னா பார்வோனையும் அவன் சேனையோ நடுக்கடல் ஆண்டவர் மூழ்கடிச்சிட்டார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்ட உபாகமம் புஸ்தகம் 28 அதிகாரம் 7 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். அப்புறம் ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவாங்க. 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார். அல்லேலூயா. உனக்கு முன்பாக, உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் வரும்பா. ஒரு கூட்டம் வரும். ஆனா திரும்பி போகும்போது எப்படி போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. 7 வழியாய் திரும்பி போவாங்கன்னா போட்டிருக்குது. வரும்போது எப்படி வருவாங்க? வருவாங்க. வித்தியாசம், வார்த்தையில வித்தியாசம் தெரியுது, கவனிக்கிறீங்களா? வருவாங்க. போகும்பொழுது போவாங்கன்னா போட்டிருக்குது. என்னங்க சும்மா ஓடுவோம் நினைக்கிறீங்க? ஆனால் நாய் துரத்துச்சுன்னா எங்கிருந்து தான் வரும் தெரியல ஓட்டம். நாயை காட்டில் ஓட்டிடுவோம். அதுவே டயர்டாகி போதும் பாரு. ஏன்? அது வெறி கொண்டு நம்மளை துரத்தும் பார்த்தீங்களா? ஐயோ அப்படின்னு ஓடும். சாதாரணமாக ஓட சொல்லுங்களேன். டாக்டர் நடக்க சொல்கிறாரு, நடக்கிறாங்களா? நடக்க சொன்னாவே நடக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு காலம் வரும், ஓடுறதுக்குன்னு ஒரு காலம் வரும். போகணும், அது போகாது. சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஓடுறதா. போயிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது துறந்துச்சுன்னா ஓட வேண்டியதுதான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? வசனம் தான் சொல்லும், வருவாங்க. வரும்போது வருவாங்க, ஆனால் போகும்போது 7 வழியில். எந்த வழியில் போகிறது? 7 வழி, ஏதோ வழியில் போவோம் வாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் வச்சுருவோம். சத்துருக்கள் வருவாங்கப்பா, அவர்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். ஆமென். சத்துருக்களுக்கு முன்பாக அவங்க உன்னை மேற்கொள்ள நினைப்பாங்க, உன்னை வெட்கப்படுத்த நினைப்பாங்க. ஆனால் அவர்கள் முன்பாக, கண்கள் முன்பாக உன்னை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர்கள் கண்கள் முன்பாகவே பட்டு விழுந்தார்களாமா. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, பட்டு விழுந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் அந்த இடத்திலே அவர்களை காப்பாற்றினார், உதவி செய்தார். அதனால தான் சாமுவேல் சொல்றாரு, இப்படியா எங்களுக்கு உதவி செய்த தேவன், இதுவரை எங்களுக்கு உதவி செய்த தேவன் என்று சொல்லி அவருக்கு எபினேசர் என்று வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ எபினேசர் சொல்றார், ஆமா இப்படிலாம் செஞ்சுட்டாங்க, இப்படிலாம் செஞ்சுட்டாங்க, இப்படிலாம் செஞ்சுட்டாங்க.
ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் செய்கிறது மாத்திரம் அல்ல, எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் ஓகே ஆண்டவரே, தாயின் கருவில தோன்றி நாள் முதல் கொண்டு உருவான நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் 5/5/2024 வரைக்கும் உதவி செஞ்சீங்க, ரைட், ஓகே. இனிமேல் என்ன செய்ய போறீங்க? இனிமேல் இவர்களுக்கு செய்ததுதான்ப்பா உனக்கு செய்ய போறேன். அல்லேலூயா. இதுவரையும் செய்கிற தேவன் இனிமேலும் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். இங்க என்ன உதவி செய்தாரு? வாசிங்க, வாசி ஜோமனை முடிக்க போறோம் சீக்கிரமா. 13ஆம் வசனம் வாசிங்க. இந்த பிரகாரமாக பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். போது வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலின் எல்லைக்குள்ள வராதபடி கர்த்தர் அவங்களை தாழ்த்தி போட்டார். அந்த நாள்ல இருந்து நான் மறுபடியும் சொல்ல பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலின் எல்லைக்குள்ளே போக முடியல. உங்களுக்கு சரித்திரம் தெரியல, நியூஸ் எல்லாம் பார்க்கறது இல்லை போல, இன்ற வரைக்கும் இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலின் முன்பாக அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள், தாழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு வரைக்கும் தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க எல்லையில பிரவேசிக்க முடியல. ஏனென்றால் எபினேசராய் உதவி செய்கிற தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 14ஆம் வசனம் வாசிங்களே. பெலிஸ்தியர் இஸ்ரவேல் கையிலிருந்து திரும்ப எக்ரோன் துவக்கி கார்த் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் பெலிஸ்தியர் வசமாய் மாறினதோ, எதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் பெலிஸ்தியர் பக்கமாய் திரும்பினதோ, அதை கர்த்தர் திரும்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்தார். ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் திரும்ப அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். நான் திரும்ப சொல்றேன், எதெல்லாம் இழந்து போனாங்களோ இஸ்ரவேல் ஜனங்கள், எதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இழந்து போனாங்களோ, ஆமென் ஹல்லேலூயா, கர்த்தர் திரும்ப பட்டணங்களையும் கோத்திரங்களையும் திரும்ப கர்த்தர் கொடுத்தார். ஆமென். 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, எபூசியர் பிடிச்சிருந்த அந்த சீயோன் நகரத்தை தாவீது பிடித்தான், அது தாவீதின் நகரமாய் மாறிற்று. அல்லேலூயா. அந்நியர் வசமாய் இருந்த அந்த தாவீது நகரம் தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவனுடைய பெயரே கொடுக்கப்பட்டது, தாவீது நகரமாவே மாறிடுச்சு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். திரும்ப கொடுக்கிறார். 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, எதெல்லாம் தாவீது இழந்தாரோ ஒன்றும் குறைவுபடாதபடி சகலத்தையும் திருப்பி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நான் சொல்றேன், கர்த்தருக்காக என்னெல்லாம் இழந்தீங்களோ, பணமாகட்டும், ஆஸ்தியாகட்டும், அந்தஸ்தாகட்டும் சரி, வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பேதுரு சொல்றார், ஆண்டவரே உமக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தாமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மாத்திரம் இல்லப்பா, நீ என்னெல்லாம் இழந்தையோ, யாரெல்லாம் என் நாமத்து நிமித்தமா இழந்து போனாங்களோ, உனக்கு மாத்திரம் சொல்லல, உனக்கு மாத்திரம், யாரெல்லாம் என் நாமத்து நிமித்தமாக சகோதரனையாவது சகோதரியாவது தாயாவது தகப்பனையாவது வீட்டையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவனுக்கு ஒன்று குறைபடாம எத்தனை 100 கிடைக்கும். இன்மையில மாத்திரம் இல்ல, மறுமையில கிடைக்குங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, திரும்ப நான் தருவேன். ஆமென். சில உறவுகளை நீங்க விட்டு வந்திருக்கலாம், ஆண்டவர் சொல்ல, உங்களுக்கு உறவுகளாக சகோதர சகோதரிகளாக அநேகரை நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் திரும்ப கொடுப்பார், உறவுகளை கொடுக்கிறார், ஆஸ்தி அந்தஸ்துகளை கொடுக்கிறார். கர்த்தரே கொடுப்பார். நான் சொல்ல மாதிரி கர்த்தரே கொடுப்பார். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். அதுக்கு கீழே இருக்கிற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன வார்த்தை? அதனோட கூட வேதனை இருக்காது. சில ஐஸ்வர்யம் இருக்கிற வேதனை, யாரையும் நம்ம மனைவியை நம்ப மாட்டாங்க, பிள்ளைகளை நம்ப மாட்டாங்க, மேனேஜர் யாரையும் நம்ப மாட்டாங்க. நைட்டுலாம் தூக்கம் வராது, பீரோ திறந்து பார்த்து இருக்குதா பார்த்துட்டே இருப்பாங்க, தூக்கம் வராது. நைட்டுலாம் என்னது, அப்படியே வீட்டை சுற்றில வாட்ச்மேன் மாதிரி, சார் வணக்கம், தூங்குப்பா, எனக்கு தூக்கம் வரல, நான் நடக்கிறேன். சார் டேய் சொல்லிட்டுல உட்கார்றா, அவனும் தூங்க மாட்டான். சில பேர் அப்படியே வாக்கிங் போயிட்டே இருப்பாங்க உள்ள. தோத்துறான். அல்லேலூயா. வேதனை இருக்காது, சமாதானம் ஆண்டவர் தருவார், நிம்மதி தருவார். அது கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், தராமலாம் இருக்காது. ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கணும். கர்த்தர் கொடுங்க, நீங்க கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் நான் சொல்ல பாருங்க, உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், ஆசையை நிறைவேற்ற மாட்டார். நம்ம எப்படி சொல்லட்டுமா, தேவையை சந்திப்பார். தேவைக்காக நீங்கள் ஜோம் பண்ண கூட தேவையில்லை, அவங்க தேவையை ஆண்டவர் சந்திப்பார்.
ஆனால் உங்கள் ஆசைன்னு ஒன்று இருக்கும், ஒரு பட்டியலே போட்டிருப்பீங்க, ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கோம், அடிஷனல் பேப்பர்லாம் கேட்டு வாங்க எழுதுவீங்க. அந்த ஆசையெல்லாம் ஒரு நாள் சந்திக்கப்பட மாட்டாது. ஏன்னா நமக்கு இப்பூமி சொந்தம் இல்லை. அல்லேலூயா. ஏதாவது சொல்லுவீங்க, இது வாடகை வீடுங்க சொல்லுவீங்களா? ஏதாவது வாங்கலான்னா என்ன சொல்லுவீங்க? வாடகை வீட்டில் எதுக்குங்க இதெல்லாம், சொந்த வீடு போனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். அதுபோல் வாடகை வீட்டில் என்னது தேவையில்லை, சொந்த வீட்டில் அங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, அங்கே பூச்சியாவது எதுவும் என்ன பண்ணாது. ஆமாம், ஒரு அளவே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எதுவும் உங்களை அணுகாது, கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, வசனம் திரும்ப கிடைச்சது. ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது சுனேமியா ஸ்திரீ அவ பஞ்சத்தில் வெளியூருக்கு போயிட்டு திரும்ப வருகிறா. திரும்ப வரும் பொழுது அந்த சுனேமியா ஸ்திரீக்கு என்னெல்லாம் இழந்து போனாலோ அந்த வசனத்தை வாசிங்களே. ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னா. அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமிச்சு கூட உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென். அந்த பஞ்ச நாட்களிலும் அந்த கிடைச்சுதா கிடைக்கலையான்னு தெரியாதுங்க, அதுக்கான வருமானத்தையும் கர்த்தர் சேர்த்து கொடுத்தார். நம்ம சொல்லும் போதில்ல, வட்டியும் முதலுமா இன்ட்ரெஸ்ட் போட்டு, ஆமா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் போட்டு ஆண்டவர் என்ன பண்ணாராமா, பஞ்ச காலத்திலையும் சேர்த்து திரும்ப கர்த்தர் கொடுத்தாருங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் ஒரு பொழுதும், தாவீது சொல்றார், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதாயிட்டேன், ஆனால் நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்துக்காக அலைந்து இறைந்து திரிந்ததை நான் பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு குறை வராது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்த பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுங்க, எல்லா நன்மைகளை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப கர்த்தர் கொடுத்தார், திரும்ப பட்டணங்களை கர்த்தர் கொடுத்தார். எதெல்லாம் இழந்து போனாங்களோ அவைகளை திரும்ப கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் திரும்ப ஈசாக்கு கிடைத்தது போல தகப்புடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப நமக்கு கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்து 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரம் இல்ல, அவர்கள் அந்த எல்லையில இருந்த சில பட்டணங்களை என்ன பண்ணாங்களாமா, பெலிஸ்தர் கையில இராதபடிக்கு விடுவித்து கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த திருப்பூர் பட்டணத்தை பிசாசின் கையில் இராதபடி விடுவித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. சில கிராமங்களை விடுவித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. சில தெருக்களை விடுவித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. சில பலவானின் கரங்கள் உள்ள விலையேறப்பட்ட உடைமைகளாகிய ஆத்துமாக்களை விடுவித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. விசுவாசத்தோட வைராக்கியத்தோட ஓடிக்கொண்டிருக்கிறோம், விசுவாசத்தோட வைராக்கியத்தோட பிரேயர் வாக்கு போய் கொண்டிருக்கிறோம். சில நேரம் யோசிக்க, ஏன்டா இதெல்லாம் செய்யணுமா யோசிக்க, ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அதை செய்யுங்க. நிச்சயமாகவே எரியோ கோட்டையை கொடுத்தது போல இந்த பட்டணத்தை, தேசத்தை, கிராமங்களை, பகுதிகளை, தெருக்களை, எல்லா இடங்களையும் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, எங்க பேர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல, எங்களுடைய பெயர் வெளியே வரணுங்கிறதுக்காக அல்ல, தேவ நாம கட்டப்பட்டா போதும். அல்லேலூயா. தேவ நாம உயர்ந்தா மாத்திர போதும், தேவ ராஜ்யம் மாத்திர கட்டப்பட்டா போதும். ஆமென். விடுவித்து கொண்டார்கள் பிசாசின் கரங்கள் இருந்து, பெலிஸ்தர் கரங்கள் இருந்து, பாலாக்கரோன் கரங்கள் இருந்து விடுவித்து கொண்டார்கள். ஆமென். அடுத்து வாசிங்க 14ஆம் வசனம். சமாதானம் உண்டாயிருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஐயா இதுவரைக்கும் இருந்த சமாதானம் தாங்க, இனிமேலும் ஆண்டவர் சமாதானத்தை தர போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிம்மதி, சமாதானம், தூக்கம் இல்லாத நபர்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவர் சமாதானத்தை தர போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எபினேசர் என்று சொன்னார், இதுவரை மாத்திரம் அல்ல, இனிமேலும் திரும்ப கிடைக்க பண்ணுகிற தேவர், திரும்ப விடுவித்துக் கொள்ளுகிற தேவர், திரும்ப ஆமா எதிரிகள் யார் வந்தாலும் அவர்கள் எல்லைகளுக்குள்ள வராதபடி தாழ்த்தப்பட்டுகிற அந்த காரியம், அது மாத்திரம் இல்ல, சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நமக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்குது, நமக்கு எதிராக ஒரு பெரிய பிசாசின் கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கு, அது எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசி ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஏசாயா புத்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 46:4 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும்
நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். இந்த வரைக்கும் நான் தாங்கி ஏந்து வந்தப்பா, ஆனா இதோட விட்டுற மாட்டேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், இனிமேலும் நான் என்ன பண்ணுவேன், சுமப்பேன், இனிமேலும் நான் தப்புவிப்பேன். சில நேரங்களில் யோசிக்கிறோம், எப்படி தப்பிச்சோன்னு தெரியல. எப்படி தப்பிச்சோம் தெரியுங்களா? கர்த்தர் நம்மை தப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 91 அதிகாரம் 3 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. சில கண்ணின்னு தெரியாம காலை வச்சிருந்தாங்க. கண்ணில காலை வச்சவங்க பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கும். சில நேரங்கள் நீங்க கேள்விப்படுறதுல சும்மா அப்படி தூக்குனா தப்பிச்சிருவாங்க, காப்பாத்திடுவாங்க, அதெல்லாம் இல்ல. கண்ணில கால் வச்சா காலி. ஆனா வசனம் சொல்லப்பட்டிருக்குது, வாசிங்கள 3 வசனம், வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி கர்த்தர் என்ன பண்றாராமா, தப்புவிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் தப்பிச்சேன், நான் கொரோனால கை கழுவினேன், நான் சானிடைசர் போட்டேன், அப்புறம் மாஸ்க் போட்டேன், அதனால காப்பாற்றப்பட்டேன் சொல்லுவீங்க? நமக்கே தெரியும் எதனால காப்பாற்றப்பட்டோன்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை காப்பாற்றினார். கண்ணிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் என்னை விலக்கி காத்து கொண்டார். ஹல்லேலூயா. என் பாதம் கல்லு இடராதபடிக்கு கர்த்தர் தூதர்களை கொண்டு என்னை காப்பாற்றினார். ஆமென். பாதம் இடராதபடிக்கு, வலுவாதபடிக்கு கரங்களை ஏந்தி கொண்டு போனாரு. ஹல்லேலூயா. முன்ன பின்னமா தேவதூதர்கள் வந்தாங்க. நான் வாகனத்தை ஓட்டும் போது தூக்கத்தில் ஓட்டினாலும் கர்த்தர் என்னோடு கூட வந்தார். உங்களை சொல்ல என்னதான் சொல்றேன், பல நேரம் தூக்கத்திலேயே ஓட்டிருக்கிறேன், ஆனாலும் கர்த்தர் கூட வந்தார். திடீர்னு மனைவி எப்பா ஆடிமா சொல்லுமா, அப்போதான் எழும்புவோம். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறார், காப்பாற்றுகிறார். பிரயாணங்களில் போகும்பொழுது, வாகனத்தில் போகும்பொழுது, எல்லா நேரங்கள்லையும் ஏன் வீட்டை சுற்றி நம்ம பாட்டில் வரோம், எந்திரிக்கிறோம், போகிறோம், தூங்குறோம். ஆனால் நமக்கு விரோதமாக வீட்டை சுற்றி எத்தனை விரோதமான பிசாசின் கிரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கு தெரியுமா? அவைகள் எதுவும் வராதபடி கர்த்தர் எபினேசராய் கூட இருந்து பாதுகாத்து உதவி செய்து வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இனிமேல தப்புவிக்கிற தேவனாக, இனிமேல தகப்பனை போல சுமக்கிற தேவனாக, இனிமேல தகப்பனை போல தாங்குகிற தேவனாக, ஆதரிக்கிற தேவனாக அவர் நம்மோடு கூட வருகிறார். நல்ல கண்களை மூடி இருக்கிற இடங்களை அப்படியே கண்களை மூடி வானத்துக்கு நேராக வரதை உயர்த்தி இனிமேலும் நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். விட வேண்டிய சில காரியங்களை விட வேண்டும். ஒன்று கூட வேண்டிய இடத்துல ஒன்று கூட வேண்டும். சபை ஆராதனை கூடுகிறதை விட்டு விடாதீங்க வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. சபை கூடுகிறதை சிலர் விட்டு விடுவது போல சபை கூடுகிறதை விட்டு விடாதபடி எச்சரிக்கையா இருக்கும்படி உங்களை அன்பா கேட்கிறேன். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வானத்துக்கு நேராக வலதுகரத்தை உயர்த்தி ஆமென். எபினேசராக இதுவரை தப்புவித்த தேவ ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 5வது மாதம் வரைக்கும் என்னை தப்புவித்த தேவ, என்னை சுமந்த தேவ, என்னை உருவாக்கின தேவன், என்னை பாதுகாத்த தேவன், என்னை பலப்படுத்தின தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாயை திறந்து ஜெபம். இந்த 5வது மாதத்துல திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன தகுதிப்படுத்தின ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஓ, என்னை தாங்கி பிடித்த தேவனே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ ராபா ஷதா ராபா ரிகாலாபா. சில பாகால்களை விட்டு எறிய, சில பாகால்களை தூக்கி எறிய, ஆமா, சில அஸ்திரங்களை தூக்கி எறிய. அது உலக செல்வமா இருந்தாலும் சரிங்க, உலக பேர் பிரஸ்தாபமா இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவைகளை நான் விட்டு விலக கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அவைகளை விட்டு விலகி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வீர்களாக. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வீராக. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சில காரியத்தை விட்டு விட கர்த்தர் உதவி செய்கிறார். விட்டு விட சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சகோதரே, சகோதரியே, சில காரியம் உனக்கு நான் செவி கொடுக்காதபடிக்கு, உனக்கு நான் உதவி செய்ய முடியாதபடிக்கு, ஆமா, உன் வாழ்க்கையில நான் எபினேசராய் கிரியை செய்ய முடியாதபடிக்கு உனக்கு இன்னும் சில காரியத்தை விட்டு நீ விலகல. இன்னும் நீ சில காரியங்களை விட்டு விலகல. இன்னும் சில காரியங்களை விட்டு விலகல. ஓ ஆண்டவரை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் விட்டு விலக கர்த்தர் உதவி செய்வீராக. நான் விட்டு விலக கர்த்தர் உதவி செய்வீராக. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. ஓ இதுவரை நடத்துகிற எபினேசர். ஹல்லேலூயா.